லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். அண்ணன் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. வந்து ஃபுல்லாக 2 நாளாக வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்க அண்ணனோட வீடு, ஓன் வீடு அவர் சொந்தமாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் மேஸ்திரி அவர் கூட பயணித்த நண்பர் தான். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க இந்த ஷேர்வால் பில்டிங்கில் அண்ணனோட ஓன் பில்டிங் பண்ணணும், அதனுடைய ஐடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் எங்களை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி 2 நாள் இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அண்ணன் பார்த்தவரை எப்படி இருக்குது எப்படின்றத நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் நமது நம்ம இந்திய நாட்டின் சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் சீனிவாசனோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ட்காரங்க, ஒரு கிராமம் வச்சிங்களேன். அந்த கிராமத்தில் ஒரு 10 வருஷமாக எங்கள் மாமா பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் மூலிமா நிறைய பிடபிள்யூ ஒர்க்கு, யூனியன் ஒர்க்கு எல்லாமே எடுத்து செஞ்சுருக்கேன். அதில் இந்த சிவில் ஒர்க் பற்றி எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. நிறையன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இதெல்லாம் ஓரளவுக்கு போதுமான ஒரு அடிப்படை அறிவுகள் இருக்குது. அது இதில் பார்க்கும்போது நானும் சில விஷயம் நான் வீடு கட்டணும்னு தேடிட்டு இருந்தேன். அந்த தேடலுக்கு இவரோட வீடியோ யதார்த்தமாக யூடியூப்பில் நான் பார்க்கும்போது, இவரோட கான்செப்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கான்டாக்ட் பண்ணேன், பேசினேன். என்னோடய சூழ்நிலை இன்றைக்கி தான் இவரை சந்திக்குது சந்தர்ப்பம் இறைவன் கொடுத்தாரு. பார்த்தோம். திருப்தியான முறையில் எல்லா விளக்கங்களும் எங்களுக்கு சொன்னார். எப்படியும் ஒரு இயற்கையை அழித்து தான் நம்ம வீட்டை கட்டின்னு இருக்கோம். இப்போது செங்கல் எடுத்தோம்னு வச்சுங்க, செங்கல் எடுக்கிறதுக்கு நம்ம மண்ணை பூமியை தோண்டுறோம். அதை சுடுறதுக்கு விறகை மரத்தை வெட்டுறோம். அந்த மரம் இல்லாமல் தான் இன்றைக்கி இவ்வளோ வெப்பச்சலனம் ஆகி நம்ம இன்றைக்கி ஆகஸ்ட் வரைக்கும் கூட 100 டிகிரிக்கு மேலே வெயில் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மரத்துங்கள்லாம் நிறைய அழிச்சிட்டோம். ஓசோன் படலம் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால் ஒரு கான்செப்ட் ஏதோ என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று அழிச்சாதான் ஒன்று உருவாகுது. நம்ம மலையை அழிக்கிறோம், வீடு கட்டுறோம் நம்ம வாழறதுக்கு. அது ஒரே ஒன்றாவே பண்ணிவிட்டு மண்ணையும் எடுத்து மரத்தையும் வெட்டி இது பண்ணுறதை விட ஒன்றே எடுத்துமா கல் இதெல்லாம் மொத்தமே ரா மெட்டீரியல் தான் எல்லாமே. ஜல்லியும் அதில் தான் வருது, மணலும் சாம்சண்டும் அதில் தான் வருது. இதோட நம்ம வேலையை நம்ம அழகாக அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் புரியாமல் சொல்கிறாங்க, இது ஹீட் ஆகுமா அப்படின்னு. ஹீட் ஆகும்னா எல்லா இடத்துலையும் ஹீட்டாக தான் இருக்குங்க. ஓலை கூட்டாக இருந்தால் கூட நீங்கள் காற்றோட்டம் இல்லாமல் வீடு கட்டினீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக புழுக்கம் வெயில் தான் வரும். எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ள நுழையிற காற்று வெளியே போகணும். நல்ல ஒரு வென்டிலேஷன் நல்லா இருந்தால் எல்லா வீடும் நல்லா நம்ம வார அளவுக்கு இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டை உடைக்கவும் முடியாதுங்க. எனக்கு புரிஞ்சது, நான் யோசனை பண்ணது ஏன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டு தெரியுன்றதுனால நான் டக்குன்னு இதை பற்றி புரிஞ்சுக்கினேன். சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அதனால் யாரும் பொதுமக்கள் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான விஷயம் நான் வந்த காரணம் நான் செய்யும் போதெல்லாம் என்கிட்ட நிறைய கொத்தனாருங்க இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நம்ம லேபரை நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டு கூப்பிட முடியல, இது பண்ண முடியல. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் கோசரம் தான் நான் இதுக்கு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துக்கு வந்தேன் நான். அதனால் தைரியமாக நீ செய்யலாம். முக்கியமான இதில் ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் வேலையை சீக்கிரமாக பண்ணி முடிச்சுக்கலாம். 2வது
ஆள் வரல, இன்றைக்கி ஆள் வரல, அது வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் அலையிற வேலை இருக்காது. அதே போல் இல்லை நீங்களே பண்ணிக்கிறேன் நாலேஜ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அவரோட அறிவை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு நீங்களே தனியாக கூட செஞ்சுக்கலாம். அது அது வந்து உங்களோட விருப்பங்களை சார்ந்தது. சும்மா வந்து ஏதோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு எந்த விஷயமே தாளுங்க அப்படி தான் சொல்லினே இருப்பாங்க. ஒரு வீடு கட்டிட்டா கிரகபஸ்து வருவான்னா அது அப்பா இந்த மூலையில் இது வந்துடக்கூடாது, அந்த மூலையில் இது வந்துடக்கூடாது. ஏதோ அந்த நம்ம மனசு நம்ம ப ப 20 லட்சம் 30 லட்சம் போட்டு வீட்டை கட்டியிருப்போம். வந்து நுழைஞ்ச உடனே ஏன்பா இங்கே ஏன்பா வந்துச்சு இது? கண்டிப்பாக யாரோ வந்து அதுபோல் விஷயங்கள் பேசுவாங்க. எதையும் மனசில் வச்சுக்காம வாங்க தைரியமாக இறங்கி செய்யுங்க. நான் திருவண்ணாமலை வேலூருக்கு சென்ட்ரலில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து கடைசிங்க. எனக்கு வந்து வேலூர் எடுத்துக்கிச்சு ஒரு 28 கிலோமீட்ரு. இப்படி ஆரணி எங்களுக்கு சட்டமன்ற தொகுதி. ஆரணி போனாங்கன்னா எங்களுக்கு 18 கிலோமீட்ரு. திருவண்ணாமலை போனோம்னா 67 கிலோமீட்ரு. ஒரு சென்ட்ரலாக ஒரு மையப்பகுதியில் ஒரு நகராட்சியில் இருக்கேன். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன். நான் காட்டுக்கண்ணூர்னு ஒரு கிராமம். நான் எல்லா விஷயங்களும் யோசனை பண்ணி தான் வந்து இதில் வந்து இந்த ஐடியாவை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இவர்கிட்ட. இவருக்கு வந்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேஸ்திரி மட்டும் இல்லை, நண்பர் இவர். நண்பர் ரொம்ப நாள் என்னோடய ஒர்க்கை எல்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வேலையை செய்கிறதில்ல, இருந்தாலும் எனக்கு மட்டும் வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த வேலையில் ஒரு சின்ன பெரிய விஷயம் என்னென்னா நமக்கு 2 கொத்தனார்லாம் தேவையில்லைங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கணும், சாரம் போட்டுட்டு இந்த பக்கம் நூல் அடிக்கணும். ஒரு வரி போட்டோன்னா இந்த பக்கம் ஒரு நூல் அடிக்கணும், அந்த பக்கம் ஒரு நூல் அடிக்கணும், குத்துக்கல் போடணும், டியூப்லைட் பார்க்கணும், அந்த நூல் மாட்டுறதுக்கு வந்து கல் எடுக்கணும், கலவை எடுத்து கொடுக்கணும். அப்போது வந்து 2 மேஸ்திரி இருக்கணும். ஒரு மேஸ்திரியை வந்து ஒரு 10 அடிக்கு நம்ம சாரம் போட்டு வேலை செய்கிறோம்னா அந்த 10 அடி செய்யறதுக்கு வந்து 2 கொத்தனார் நின்னா தான் இந்த பக்கம் அந்த பக்கம் கோல் அணிச்சு எல்லாம் வேலை செய்ய முடியுங்க. இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தில் நம்ம பண்ணும்போது ஒரே ஒரு கொத்தனார் போதும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நவீனமயமான உலகத்துக்கு வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் மிஷினு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம அழகாக வந்து இந்த காங்கிரீட் வீடை ஃபினிஷ் பண்ணலாம். இது என்னோட நண்பர்கிட்ட கொடுக்குறேன். எல்லோரும் வணக்கம். என் பேர் ஜெயசங்கர். வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப குறுகிய முடிக்கலாம். நம்ம வீடை கட்டணும்னு நினச்சா குறுகிய நேரத்தில் முடிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. அதை நாங்கள் இதை கடைப்பிடிச்சி இதையே நடைமுறைப்படுத்தலான்னு இருக்கோம். நன்றி. இப்போ அண்ணன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, எல்லாம் பிடிச்சிருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. ஏன்னா அந்த கட்டடத்தோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆர்சிசியில் பண்ணுறதுனால ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது இல்லாத எங்களோட மெட்டீரியல் எல்லாமே காமிச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அவங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை திருப்தியாக இருக்குன்னாங்க. அதே போல் அந்த சைட்டையும் உங்களுக்கும் காமிக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஷேர்வால் பில்டிங் எப்படி இருக்குன்றது அதுவும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒரு சின்ன ஒரு உந்துகோல், ஒரு முயற்சி, எங்களுக்கு ஒரு ஆறுதலான அந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒரு தன்னம்பிக்கை கூட்டக்கூடிய வகையில் அந்த கமாண்டு ஒவ்வொன்றா அமையணும்னு நினைச்சேன். மற்ற மக்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும்னு நினச்சி தான் நம்ம இவ்வளோ தூரம் பதிவு போடுறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கமாண்டு ஒரு வார்த்தை சொல்கிறது, நீங்கள் நல்லது சொன்னாலும் சரி கெட்டதாக சொன்னாலும் சரி, நான் நாலு வரையும் எதுக்குமே நான் வருத்தமும் பட மாட்டேன், சந்தோஷமும் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு பெரிய ஆள் அந்த மாதிரியும் நினைக்கவும் மாட்டோம். என்றைக்குமே ஒரே மாதிரி தான் சீனிவாசன். இன்றைக்கி இல்லை, எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் நம்ம பயணிப்போம். ஏன்னா ஆரம்பத்தில் சரி, நான் இப்போ இல்லை, இன்னும் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போவும் இருப்போம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். இன்றைக்கி எங்களோட ஷேர்வால் பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர்த்துக்கு வழிகாட்டி கொடுக்குறோம், எத்தனையோ வீடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நல்லா தரமாகவும் உறுதியாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொருத்தரோடைய அந்த கனவு நினைவாகும்போது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, நம்ம நீங்கள் வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டேன் அவங்க எல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா அந்த ஹாப்பி எல்லோரும் அடையணும். நீங்களும் ஒரு முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கே வந்து சேரும். இந்த சைட்டை ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள்.
மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.